தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு கவிஞர் தரமணி PCS மணி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவாளர். அவரோடு நாம் அரசியலை பற்றி பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தமிழர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தமிழர் தொலைக்காட்சி ஊழியர்களுக்கும் நெறியாளர்களுக்கும் வணக்கம். ஐயா, திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சி. இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போதே ஒன்றிய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை வெளிவந்திருக்கிறது. அதில் தமிழ்நாடு என்ற பெயர் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி தங்களது கருத்து என்ன? அதாவது தமிழ்நாடு மத்திய அரசால் ஒன்றிய அரசால் புறக்கணிக்கப்படுகிறது. மாநில அரசு வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. ஏன் புறக்கணிக்கிறாங்க? அவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி தான். அவங்க வந்து அதாவது பாஜகவே அனைத்து மாநிலத்தும் ஆளணுன்ற ஒரு எண்ணத்தில் அவங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆளுநர் ரவி அவர் தேவையில்லாத கருத்துக்களை சொல்லி அவருக்கு உரிய ஒரு நடைமுறை விட்டு அவர் வேறு விதமானலாம் பேசி கொண்டு இருக்கிறார். தேவையில்லாமல் பேசி கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது அதில் வந்து அவங்களுக்கு அக்கறை காட்டவில்லை. பேசிட்டு இருக்கும் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது மைக் ஆஃப் ஆனது அது வந்து பண்ணக்கூடாது. அது போல் அவர் பேசியிருக்கிறாருன்னா ஒரு MP பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பிய ஒரு உறுப்பினர் அவர் பேசி கொண்டு இருக்கும்போது இவர்கள் மைக் ஆஃப் பண்ணது தவறான ஒரு செயல். இப்படியே வந்து காழ்ப்புணர்ச்சி அரசியல் பண்ணி கொண்டிருந்தால் ஒவ்வொரு மாநில உரிமைக்கும் தடையாகத்தான் இருக்கும். அதுபோல் தான் மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மத்திய அரசு இப்போ தமிழ்நாட்டுக்காக நிதி நிறையா ஒதுக்கலை, தமிழ்நாட்டின் பேர் வரல, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க போது பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ஒரு 25 இடங்களை கொடுத்திருந்தால் நிறைய நிதி வந்திருக்கும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? அப்போ அது வந்து விரோத செயல் தானே. இப்போது தமிழ்நாடு அவங்களுக்கு உறுப்பினர் பதவி கொடுத்துருந்தா, MP பதவி கொடுத்துருந்தா, ஜெயிக்க வச்சுருந்தா பணம் கொடுப்பேன். அப்படி இல்லைன்னும் போது பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி தானே. அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படி எப்படி பேசினா இப்போ அவங்களுக்கு இப்போ பாமக பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எலெக்ஷனு போதும் ஒவ்வொரு தேர்தலும் போதும் ஒவ்வொரு கூட்டணியை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இது பண்ணிக்கிட்டு அவங்க சரியான நடைமுறையில் செயல்படலை. இல்லைன்னா அவங்க வன்னியர்கள்லாம் நிறைய முதல்ல எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போது அவர் வந்து கட்சி மாறி 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 போனதுனால அவருக்கு உள்ள ஓட்டு வங்கி குறைஞ்சி தான் இருக்குது. ஓட்டு வங்கி குறைஞ்சி தான் இருக்குது. அதனால் வந்து அன்புமணி பேசுறதெல்லாம் வந்து ஒரு முரண்பாடான ஒரு செயல் தான். இதெல்லாம் பேச்சே இல்லை. ஆரம்பத்தில் அன்புமணி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பாண்டிச்சேரியில் ஜெயலலிதா கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க அதிமுக 2.5 வருஷம் ஆட்சி பண்ணணும், பாமக 2 வருஷம் ஆட்சி பண்ணணும்னு சொல்லி உடன்பாடு பண்ணிட்டாங்க. ஆனால் அப்போ வரல, வந்து காங்கிரஸ் வந்தது. காங்கிரஸ் தான் அப்போ ஆட்சி அமைச்சது. அதுக்கு பிறகு அடுத்த தேர்தலில் இன்னொருத்தர் கூட கூட்டணி, இப்படி மாறி மாறி கூட்டணி வச்சுருக்கிறாங்க பாமக. அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நாட்டினுடைய எண்ணம் இல்லை, கொள்கையும் இல்லை, எண்ணமும் இல்லை. சமூக நீதி காவலர் அப்படிலாம் சொல்கிறாங்களே ராமதாஸ் அவர்களே, சமூக நீதி காவலர் சொல்லிக்கலாம். நான் கூட நாங்கள் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கலாம். அது செயல்படணுமே. சமூக நீதி காவலர்னால் எல்லாருக்குமே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கோட்பாடு இருக்குது, ஒவ்வொரு கொள்கை இருக்குது. சமூக நீதி காக்கணுன்னாக்கா அந்த சமூக நீதி காக்கிறதுக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்காது. நம்ம குடும்பத்தை தான் காப்பாற்றணுன்ற எண்ணம் தான் சில கட்சிகளுக்கு இருக்குது. அப்படி தான் இருக்கிறாங்க. சமூக பேச்சுக்கு தான் சமூக நீதி நாங்கள் காப்பாற்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி குடும்ப கட்சின்னு சொல்கிறீங்களா? குடும்பம் இல்லாமல் இப்போ குடும்ப கட்சி இல்லைன்னா அப்பா பிள்ளை மருமக எல்லாமே வந்து வச்சாங்களா இல்லையா? அப்போ திமுகவும் குடும்ப கட்சி தானே. அவங்க சொல்லலையே மற்றவங்கள இவங்க குடும்ப கட்சி பண்ணுறாங்க, இவங்க ஆட்சி பண்ணுறாங்க, அவங்க பிள்ளை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்லலையே. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. இப்போது சாதாரணமாக திமுகவில் இருந்து நம்ம இப்போதைய முதல்வர் சாதாரணமான வந்தல்ல, அவர் சின்ன வயசுலேருந்தே எல்லாம் பண்ணார். மிஸ்ஸாவில் அடிப்பட்டவர், மேயராக இருந்து பல பணிகளை செஞ்சுருக்கிறாரு. இப்போ இந்த ரயில்வே மேம்பாலம்லாம் ரயில்வேலாம் வந்ததுக்காக ஃபாரினில் போய்
கடன் வாங்கின்னு வந்து அதெல்லாம் செயல்படுத்தினாங்க. திமுக ஆட்சியில் எல்லாம் செயல்படுத்துறதெல்லாம் மேம்பாலம்லாம் அவங்க தான் செயல்படுத்தினாங்க. அதெல்லாம் இல்லைனாங்க இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கும் மோட்டார் வாகனங்கள் கொஞ்சமாக இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு 2-3 ஸ்கூட்டர் இருக்குது, 2-3 கார் இருக்குது. இதெல்லாம் போகிறதுக்குன்னா முடியாது. அதெல்லாம் பார்த்து தான் அந்த மேம்பாலம் கட்டினாங்க, ரயில்வே மெட்ரோ ரயில் கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு கட்சி யார் வேணாலும் ஆரம்பிச்சிடலாம். கட்சி நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணும். எப்படி செயல் திட்டங்கள் செயல்படணும், மக்களுடைய நலத்திட்டங்கள்லாம் எப்படி செயல்படணும், எப்படி மக்கள் நலத்திட்டங்களை எப்படி செய்யணும். எத்தனையோ ஏழை மக்கள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா 60% ஏழை மக்கள் இருக்கிறாங்க. அந்த ஏழை மக்கள் உயரத்துக்கு பாடுபடணும். கல்விக்கு முதலிடம் கொடுக்கணும், பொருளாதாரத்தில் உயர்த்தணும். வேலை திமுக பண்ணிருச்சுன்னு சொல்கிறீங்களா? ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே பண்ணணுன்றது வந்து சாத்தியமானது இல்லை. ஓரளவுக்கு அவங்க இப்போ திமுக ஆட்சிக்கு வருகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, அந்த பென்ஷன் பழைய ஓய்வூதிய திட்டம் அதை கொண்டு வரேன்னு சொன்னாங்க. இப்போ 3 ஆண்டு காலம் ஆயிடுச்சு, ஆனால் கொண்டு வரலையே. அது பொருளாதார நெருக்கடி தான் இருக்கும். ஏன்னா அவரால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய கவுன்சிலில் பேசி எப்படின்றது. மின்சார கட்டணம் உயர்ந்துருக்கு. இதனால மக்களிடத்தில் திமுகவுக்கு செல்வாக்கு குறைன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு அதாவது நாட்கள் ஏற ஏற எல்லா விலைவாசியும் கூடிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ மின்சாரம் தயார் பண்ணுறதுக்கு அதுக்கு நமக்கு பொருளாதாரம் வேணும். அப்புறம் மின்சாரத்தை நமக்கு அதில் ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும், அதை பண்ணணும், எல்லாம் பண்ணணும் இல்லைங்களா? அதையும் நம்ம யோசனை பண்ணணும். அதாவது முடிஞ்சால் நல்ல முறையில் செஞ்சுட்டு கட்சியை நடத்தி போடணும்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஏதோ ஓரளவுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல திட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வருது. இதுக்கு உள்ள ஏற்பாடு ஏதாவது செய்வாங்க. என்ன செய்யணுமோ அதை பார்த்து எப்படி அவங்களுக்கெல்லாம் பழைய ஓய்வு திட்டங்களுக்கெல்லாம் அவங்களாம் யோசனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது செய்வாங்க. கலைஞர் ஒரு சிறந்த தலைவர். மு.க. ஸ்டாலின் அவர்களும் சிறப்பாக ஆட்சி செய்கிறார். அடுத்து துணை முதல்வராக போகிறார் என்று சொல்லப்படுகிற உதயநிதி எப்படி இருப்பார்னு நினைக்கிறீங்க? உதயநிதி ஏதோ திறமையோடு தான் பேசிட்டு வரார், திறமையோடு இருப்பார். இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் வேறு யாரும் ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பாங்கன்ற யோசனை பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்குது. நல்ல ஒரு அன்னைக்கு இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், ஏதோ மக்கள் செல்வாக்கில் வந்தார். அதுக்கு பிறகு புரட்சி தலைவி அந்த அம்மா வந்தாங்க, அவங்க ஏதோ முடிஞ்சது செஞ்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்களெல்லாம் அந்த தகுதி வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குதான்றதுக்கு யோசனை பண்ண வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி தான். அதில் இவங்க கொஞ்சம் படிப்பினையோடு இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தலைவருக்குன்னு இருக்கிறாங்க. அதே மக்கள் யாரை அந்தந்த தேர்தலும் போதும் யாரை எப்படி சந்திக்கணும், யாரை அவங்கள தேர்வு செய்யணும் அப்படின்றத சிந்திச்சு தான் செய்வாங்க. மக்கள் சாதாரணமான ஆள் இல்லை, யாரையும் தேர்ந்து எல்லாம் யோசனை பண்ணி தான் யார் இந்த காலகட்டத்தில் யார் நல்லது செய்கிறாங்க, யார் நல்ல நிர்வாகம் பண்ணுவாங்க, நாட்டினுடைய நலத்திட்டங்களுக்கு எப்படி செயல்படுவாங்க உணர்ந்து தான் ஓட்டு போடுறாங்க. உணர்ந்து தான் ஓட்டு போடுறாங்க. உணர்ந்து தமிழ்நாட்டு மக்களை சாதாரணமாக நம்ம எடை போட முடியாது. தமிழ்நாட்டு மக்கள்லாம் அந்த காலத்திலேருந்தே தமிழ்நாடு வர ஒரு ஊருக்கு கூட ஒரு தலைவரை எடுப்பதுன்னா யார் இவரால் முடியும், இவர் இதை செய்வார், இவரை நம்ம தலைவராக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு தான் செய்வாங்க. அப்படின்னு தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த காலத்தில் ஒரு ஊர் பஞ்சாயத்துனா பஞ்சாயத்தில் ஐவர் குழுன்னு ஒன்று இருக்கும், எண்பேராயன்னு ஒன்று இருக்கணும். அதுக்கு நாட்டாமல் ஊர் தலைவர் அப்படி மணியக்காரர் அப்படி இப்படின்னு இருந்துட்டு அவங்க ஒரு பொறுப்புள்ளவங்களாக தான் அப்போ இருந்தது. இப்போ எல்லாம் அந்த வயது பின்பற்றி தானே வருவாங்க. இப்போ அடுத்து உதயநிதி முதலமைச்சருக்கான தகுதியை பெறுகிறவரா? அந்த மாதிரி தகுதி அவருக்கு இருக்கா? அதை மக்கள் அதை யோசனை பண்ணி தேர்ந்தெடுப்பாங்க. மக்கள் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்து நீங்கள் நம்பிக்கை செய்வார், நீங்கள் நம்பிக்கை செய்யலாம். அவருடைய இப்போ ஒரு இளமை துடிப்போடு செயல்படுறாரு. நல்ல பேசும்போதும் நல்லா பேசுகிறார். மற்றவங்க மாதிரிலாம் அனாவசியமாக பேசுகிற பேச்சு இல்லை. மக்கள் மத்தியில் நீங்கள் பேசுகிற பேச்சு பதியணும். ஏதோ பேசணும், ஏதோ மாதிரி அவர் பேசிட்டு அந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிட்டு
கலைஞர், அண்ணாதுரை, பெரியாரெல்லாம் பேச்சில் இது பண்ணவங்க தான். மனசில் நல்ல திட்டங்களை போட்டு பேச்சில் செயல்பட்டு வந்தாங்க. மேடையில் பேசும்போது எப்படி பேசணும், மக்களை எப்படி கவர் பண்ணணும், இதுதான் முக்கியமான விஷயங்க. அது இல்லாமல் தேவையில்லாத கருத்தெல்லாம் கூறிட்டு இப்போ எந்த தலைவர் வந்து நல்லா, அதாவது நாட்டு பொருளாதாரம் உயரணும், மக்கள் நல்லா இருக்கணும், மாணவர்களுக்கெல்லாம் நல்ல படிப்பறிவு கொடுக்கணும் அப்படின்னு எந்த தலைவர் நினைக்கிறாங்க? நீங்கள் சொல்லுப்பாங்களா? சொல்லுங்கள், யாராவது அப்படி இருக்கிறாங்களா சொல்லுங்கள். எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோன்னு சொல்கிறாங்களே. சொல்லிக்கலாம், எல்லாம் சொல்லிக்கலாம் தான், எல்லாம் சொல்லிக்கலாம். மண்ணை வச்சாலும் பிள்ளையார்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய பில்டிங் இந்த பாஜக கட்டினாங்களே ராமர் கோயில், அது மாதிரி கட்டினாலும் கோயில் தான், கும்புறது நம்ம கோயில் தான். அதனால் நம்ம வந்து எதை செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் மக்கள் ஏதோ அதாவது அடுத்த தேர்தலில் நாங்கள் வந்து ஆட்சியை பிடிப்போம், நாங்கள் நிறைய வாக்குகள் வாங்கிட்டோம்னு நாம் தமிழர் சீமான் சொல்கிறார் தான் சொல்லுவார். அவர் அடுத்த ஆட்சிக்கு வரப்போகிறாருமா அப்படின்னு சொல்கிறாரு. வந்தால் வாழ்த்துக்கள், அவர் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அவர் என்ன அவரை வந்துட்டா எல்லாருமே செஞ்சுருவாரா? அவருமே வந்தால் தகுதியானவரா? அது வருதா வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கிறதா தெரியல. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அவருடைய மேடை பேச்செல்லாம் வந்து ஏதோ நல்ல செயல் திட்டங்களை செய்வார்ன்ற மாதிரிலாம் இல்லை. நிறைய அதை செய்வேன் இதை செய்யலாம் சொல்கிறாரு. சொல்லுவாருங்க, எல்லாம் தான் சொல்லணும் சொன்னாங்க, அதை செயல்படணுமே. யார் வந்தாலுமே மக்களையும் நாட்டையும் முழுமையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் யாராலையும் முடியாது இந்த காலத்தில். ஏன்னா காலங்கள் மாறிக்கிட்டு வருது, எப்படி வருது. சுயநலம் ஜாஸ்தியாக இருக்குது நாட்டில். சுயநலம் இருக்கும்போது எல்லா ஒரு கட்சி தலைவருக்கும் சுயநலம் இருக்க தான் செய்யும், இல்லாமல் இருக்காது. ஆனால் பொது நலத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சுயநலத்தை தான் அதிகமாக பார்க்குறாங்க இந்த காலகட்டத்தில். அதை வச்சு பார்க்க போனோம்னா மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். சீமானாகட்டும், இது அன்புமணி ஆகட்டும், இல்லை பிரேமலதா ஆகட்டும், யாராக இருந்தாலும் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்க தலைவராக போகிறாங்க. மக்களுக்கு தான் முக்கியமானது. மக்கள் ஓட்டு போட்டால் தான் நம்ம வர முடியும். மக்கள் சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யார் வந்தால் எந்தெந்த காலகட்டத்தில் யார் வரலாம், யார் வந்தால் அவங்க நல்லா செயல்படுவாங்க, யார் நாட்டு நன்மைக்கு தருவாங்க. இது மின்சாரம் பேருந்து குறைச்சி வச்சுக்கிறாங்க, அது மாதிரி ஒரு வெள்ள நிவாரணம் அது இதுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கணும். யார் எப்போ கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்க அப்படின்றது. அது இப்போது கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்க. இப்போ நிவாரணம் கொடுக்குறாங்க, நிவாரணம் எப்படி கொடுக்குறாங்கன்றதும் இருக்குது. எப்படி அந்த மாதிரி எல்லாம் ஒரு செயல்பாடுகளாக இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதில் உள்ள தலைவர்கள்லாம் பிரிஞ்சு இருக்கிறாங்க. அவங்க ஒன்றா சேருவாங்கன்னு நினைப்பீங்க? ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். அவங்க வந்து சசிகலா வந்து தலைமைக்கு வருவாங்க, எடப்பாடி அதை விட்டு கொடுக்க மாட்டார். அதாவது இப்போ 4 பேர் ஒன்றா சேரணுன்னா அது முடியாத காரியம். ஏன்னா சேர்ந்தாங்கன்னா பிரேமலதா இது அந்த அம்மா தான் வரணும், சசிகலா அம்மா தான் வரணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. அவங்களுடைய எண்ணமும் அப்படி தான் இருக்குது. ஆனால் எடப்பாடி வந்து அதை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அவங்களுக்கு ஏற்கனவே திட்டம் போட்டாங்க. அந்த அம்மா உள்ளே இருக்கும்போது இங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் மந்திரிகள்லாம் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சுட்டாங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்கள ஒதுக்கிடணும், அப்புறம் இவரை ஒதுக்கணும்னா அது இதுக்கு பிறகு இவங்க எப்படி அந்த நான் 26 எலெக்ஷன் வருது இல்லையா, யார் எப்படி நிற்கிறாங்கன்றதை பார்க்கணும். இப்போ அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தா அடுத்த முறை அந்த 26 ஆட்சியை பிடிப்பாங்களா? ஒன்று சேர முடியாது. ஒன்று சேர்ந்தாலும் ஆட்சி முடியாது. இப்போது மக்கள் மத்தியில் இந்த பஸ்ஸு டிக்கெட்டு வந்து ரீச் ஆகிருக்கு. அது மாதிரி மகளிர் அணிக்கு பணம் கொடுக்க போகிறாரு, இப்போ மாணவர் அணிக்கு பணம் கொடுக்க போகிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் மக்கள் மனசில் பதியும். அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசின் திட்டங்கள் மக்கள் மத்தியில் நல்லா புரியுது, செய்யுது. இன்னும் சின்ன இப்போதைக்கு இளைஞர்கள்லாம் கூட திமுகவில் சேர்றதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, மெம்பர்ஸ் சேர்க்கலாம், ரசிகர்கள் நிறைய மெம்பர்ஸ் சேர்க்கலாம். ஆனால் கட்சின்னு போது ஓட்டு போடும்போது எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு அதை சிந்திச்சு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ சேர்ந்திருக்கிற விஜய் கட்சியில் சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாரும் விஜய் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? மாட்டாங்கன்னு சொல்லலை.
அதில் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க. சில பேர் ஓட்டு போடுவாங்க, சில பேர் வந்து ஒரு கட்சியில் ஈடுபாடாக இருப்பாங்க, அந்த கட்சியின் ஓட்டு போடுவாங்க. அப்படி தான் இப்போது விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து அப்படியே செயல்பட்டார், பண்ணார். அப்புறமா எதிர்கட்சியாக வந்தார், எல்லாம் பண்ணார். இப்போது அந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதே மாதிரி இன்னும் ஒன்றும் இல்லாமல் போச்சுன்றீங்க. அவங்க நிறைய வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதாவது அதிமுக வந்து கூப்பிட்டு கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதான் 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 அந்த அந்த கூட்டணிகள்லாம் எப்படி ஆக போகுதுன்னு இப்போ நம்ம தான் பார்க்கணும். எதிர்காலத்தை என்னென்ன ஆகுன்னு பார்க்கணும். அது மாதிரி இப்போ சூப்பர் ஸ்டார் கூட கட்சி ஆரம்பித்தார். அவரும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர்றாரு. அவருடைய உடல் நிலைமையில் அம்மா அவங்க வந்து இதெல்லாம் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் நிலமா இருந்தால் தானே அவங்களுக்கு வீட்டுக்கு நல்லது. அம்மா சொல்லியிருப்பாங்க. இப்போ விஜய் அவர்கள் எந்த கூட்டணியில் சேர்றாரோ அந்த கூட்டணி தான் அடுத்த 2026 ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விஜய் வந்து நல்ல தலைவராக வரணும், நல்லா செயல்படணும் அப்படின்றது எண்ணம் இருந்ததுன்னா இந்த கட்சிகள் கூடலாம் கூட்டணி சேர்ந்தாக முன்னுக்கு வர முடியாது. தனியாக நிற்கணுன்றீங்களா? தனியாக நிற்கலாம். இல்லைன்னா இப்போ இருக்க திமுக கட்சி கூட இருக்கலாம். அவங்க சேர்த்துக்கிட்டாங்கன்னா அங்கே என்னன்னா. ஆனால் மற்ற கட்சிகளெல்லாம் எதுவுமே இப்போ வாய்ப்பு கிடையாது. இப்போ நீங்கள் திமுகவுக்கு கூட்டணி சேர்க்குறீங்களா? நீங்கள் சேர்ந்தா இருக்கிறவங்களுக்கு இடம் இல்லை, இன்னும் அவருங்க தரமாட்டார். அதான் நான் சேர்ந்தா தான் சொல்கிறேன். சேர்ந்தா ஒரு வாய்ப்பு. ஆனால் மற்ற கட்சிலாம் இனிமேல் தேய்மானம் தான், தேய்பிறை தான். எந்த கட்சிகள் வளர்பிறை? எந்த கட்சிகளுக்கு வளர்பிறை? வளர்ந்த கட்சி தான் வளரும். தேய்பிறை எல்லா கட்சிக்கும் தேய்பிறை தான். திராவிட முன்னேற்ற கழகம் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வளர்ந்தது இல்லை, அவங்க திட்டங்கள் கொஞ்சம் மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது. இப்போ அந்த மக்கள் பொதுவாக அடிக்கடி மறந்துடுவாங்க. இப்போ இந்த திட்டங்கள்லாம் போயிட்டுருக்கு, அந்த திட்டங்கள்லாம் மறந்துடுவாங்களே அடுத்த 26க்குள்ள. அப்புறம் சரி, அந்த திட்டங்கள் மறைகிற மாதிரி வேற என்ன திட்டங்கள் வரும்? யார் திட்டம் பண்ணுவாங்க சொல்லுங்க? திட்டம் கொடுத்தாங்க, அது வந்து ஒரு சாதாரணமாக ஆகிடும், எப்பவும் போல் அப்படி போயிடும். அதெல்லாம் மறந்துட்டு வேற கட்சிக்கு வாக்களித்தாங்கன்னா அது மக்கள் மத்தியில் தான் அந்த எப்படின்றது எண்ணம் வரும். அதான் இப்போதைக்கு நிலைமைக்கு அதுதான். திருமாவளவன் அவர்கள் அவர் வந்து நல்ல ஒரு தான். ஆனால் கட்சி வந்து ஏதாவது ஒரு கூட்டணியில் வச்சுட்டு இருக்கிறது தான். இப்போ அவர் அதிக இடம் வேணுன்றதுக்காக அடுத்த முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூப்பிட்டு அந்த கூட்டணியோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? போக மாட்டார். நான் நீங்கள் வேணா உங்களுக்கு எழுதி தரேன், 10,000 நான் பண்ணி தரேன், எழுது. அவர் போக மாட்டார். ஏன் போக மாட்டாருன்னா அதுதான் அதான் தேய்பிறை தான். அதாவது அதிமுக போனால் தேய்பிறை ஆகிடும்னு நினைக்கிறாரா? அதாவதுங்க, 4 பேராக இருக்கிறாங்க. அந்த 4 பேரும் ஒன்றா சேரத்து ரொம்ப கடினம். சரி. தனித்தனியாக நின்னாலும் அது எந்த யாருக்கும் வளர்ச்சி இருக்காது. அதான் 2026 தேர்தலில் திமுக வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு 15 இடம் தரேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் 30 தரேன்னு சொல்லும்போது அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கத்தானே செய்யும். அதாவது சீட்டுக்கு இருக்கிறதுனால வாய்ப்பு இல்லை. எத்தனை சீட்டு எந்த கட்சியை கூட நின்னா வெற்றி பெற முடியும் அது நினச்சாதான் லைஃப். அது அவங்களுக்கு அவருக்கு தெரியுன்றீங்க. தெரியும். ஆமாம். வாய்ப்பு சொல்லுங்கள். திருமாவளவன் அவர்கள் அதாவது இப்போ வந்தவங்கெல்லாம் தனியாக நிற்கிறோம், நாங்கள் தான் முதல்வர் ஆகிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் அப்படி சொல்கிறது இல்லையே. சொல்லலை, அவர் சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய கெப்பாசிட்டி அவருக்கு என்ன அப்படின்றது தெரியும். அப்படி தான் வர முடியும். இப்போது தலைவர் கலைஞர் இருக்கும்போதோ எம்ஜிஆர் இருக்கும்போதோ இவங்க மாறி மாறி இந்த 2 கட்சிகள் தான் ஓட்டு போட்டுருந்தாங்க. மற்ற கட்சிகள்லாம் வந்து ஏதோ கூட்டணியாக வச்சுக்கலாம், அப்படி தான் இருக்கலாமே தவிர தனித்து நின்று எந்த கட்சியும் இந்த 2 கட்சி தவிர இது வேறு எதுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு இல்லை. அடுத்த எத்தனை ஜெனரேஷன் போய் எப்படி ஆகுமோ தெரியல. சரி. இப்போ நிதிநிலை அறிக்கையில் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆமாம். அது காரணம் என்ன? காரணம் என்னன்னாக்கா அவங்க கட்சியில் கூட்டணி இருக்கிறாங்க. இது வந்து தனிமை இந்த அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம், திமுக, திராவிட கழகம், அண்ணா திமுக இதெல்லாம் வந்து நீதி கட்சியிலேருந்து அப்புறமா வந்து திராவிட கட்சியாகி திமுகவாகி அண்ணா திமுகவாகி அவங்கெல்லாம் பெரிய தியாகம் பண்ணாங்க. பெண் விடுதலைக்காகவும், பெண்கள் சமத்துவம் பெறத்துக்காகவும், பெண்கள் படிப்பறிவு பெறத்துக்காகவும், சமநிலை பெறத்துக்காகவும்
மக்கள் வந்து ஜாதி சமூக நீதி காத்தாங்க. அதனால அந்த சமூக நீதியை காக்கிற கட்சிகள் தான் நம்ம தமிழ்நாட்டில் நிற்கும். மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஜாதிய கட்சிகள்லாம் சரிப்படாது. இல்லை, இப்போ ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் ஏன் அதிகமான நிதி அவங்க கூட்டணி நிறைய, அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனா நிறைய நிதி கொடுத்துருக்காங்க. இந்த இப்போவுமே மோடி பண்ணுற வேலையை என்னன்னா, அவங்க கட்சி எங்கே ஆட்சி செய்யுதோ அந்த கட்சிகளுக்கு எல்லா சலுகையும் தருவார், மற்ற கட்சிகளெல்லாம் விட்டுருவார். அவர் ஒன்றியம், அதாவது இந்திய ஒன்றியம் முழுக்க ஒரே மாதிரியான கண்ணோட்டத்தோட தானே பார்க்கணும். அப்புறம் அவர் என்ன பண்ணா, நேரு அந்த மாதிரி பார்த்தாரா? நேருலாம் வந்து அவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் அவங்கெல்லாம் பெரிய ஃபேமிலி குடும்பம். அவங்களுடைய மனசெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ப்ராட் மைண்டு, அதாவது பரந்த மனசு இருக்கும் அவங்களுக்குலாம். எல்லாருமே ஒன்று நினைப்பாங்க. ஒரு நேரத்தில் அண்ணாவையே இதுக்கு நம்ம சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடக்கும்போது பொருளாதார நெருக்கடி நிறைய, மற்றபடி என்ன செய்யணுன்றதெல்லாம் பேசுகிறதுக்காக சிறையில் இருந்த அண்ணாதுரை கூப்பிட்டு போய் பேசினார். அப்போது அவரெல்லாம் பேச வச்சார். அது மாதிரி அப்போ இருந்தவங்களாம் நல்ல மனசு. இப்போ தான் வந்து பங்காளி சண்டை மாதிரி ஆகிப்போச்சு. அரசியல் வந்து பங்காளிங்க சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. இவன் அவன் திட்டத்துக்கு, இவன் அவனை திட்டத்துக்கு, அப்படி தான் போச்சு தவிர அந்த பெருந்தன்மையான குணம்லாம் இப்போ கிடையாது. அதனால் இந்த மண்ணில் இந்த கட்சிகளை தவிர வேறு கட்சிங்க வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த உதிரி கட்சிங்களாம் ஏதோ ஒரு கூட்டணி வச்சுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் தொடர்ந்து இந்த 5 ஆண்டு நிறைவு செய்திருவாரா? அது கூட்டணிகள்லாம் சிலதெல்லாம் சங்கடமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது எப்படி அவர் கொண்டு போகிறாருன்றது அது சொல்ல முடியாது. 2-3 கட்சி இருக்குது. ஏதாவது இது வந்ததுன்னா இப்போ இழுத்துலாம் பிடிச்சி உட்கார வச்சார். ஒரு கட்சியாரை வெளியே போனவரை இழுத்து உட்கார வச்சு பேசினார். எப்படி இருக்குமோ சொல்ல முடியாது. உங்கள் பார்வையில் 5 வருஷம் நிறைவு பெற்று பண்ணிடுவாரா? பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து 40, அதாவது புதுச்சேரியும் சேர்ந்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர் போயிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை அவர்கள் பெற்று தருவார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறதா? அதாவது கேட்பாங்க தான், பேசுவாங்க, எங்களுக்கு உண்டான நிதியை கொடுங்கன்னு கேட்பாங்க. அவங்க மனசு வந்து சரி, இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு தரணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு இதுக்கு வளர்ச்சிக்கு நம்ம தரணும்னு கொடுக்கணும். கொடுக்கலன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? சரி, நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறீங்க. இந்த கருணாபுரம், கள்ளக்குறிச்சி பக்கத்தில் கருணாபுரம் ஒன்று ஊரில் விஷச்சாராயம் குடித்து நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்படி நல்ல ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறீங்க, அங்கே செத்துக்கிட்டு இருக்காங்களே. இந்த பாரதியெல்லாம் ஒரு எந்த ஆட்சியாக இருந்தாலும் எந்த காலகட்டத்துலேயும் ஏதாவது இந்த மாதிரி சம்பவங்கள் 1-2 நடக்க தான் செய்யும். அது மக்கள் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் வந்து இந்த சாராயம்லாம் கள்ளச்சாராயம் குடிக்கக்கூடாது, வெளிமாநிலத்துக்கு சாராயத்துக்கு போகக்கூடாது, இங்கே சாப்பிடணுன்னு தான் ஓப்பன் பண்ணாங்க. எம்ஜிஆர் அப்படி தான் பண்ணாப்புல, ஜெயலலிதா அப்படி தான் பண்ணார், கலைஞர் அப்படி தான் பண்ணார், இப்போ இருக்கிறவங்க தான் பண்ணியிருக்காங்க. மக்கள் என்ன பண்ணணும், சரி இந்த கடையில் விற்கிறாங்க, சந்து பந்துலெல்லாம் எங்கேயோ காட்டில் உள்ளலாம் விற்க, அதை வாங்கி சாப்பிட. இங்கே நீங்கள் அதிகமாக விலைக்கு விற்கிறீங்களே, அதுக்குனால குறைவாக இருக்கிறத வாங்குறாங்க. குறைவாக இருக்குதுன்னா அதனால் அது குறைவாக இருக்குதுன்னு வாங்கினாங்க, உடம்புக்கு தானே கேடு. இப்போ அதெல்லாம் சொல்கிறாங்களே, கள்ளச்சாராயம் குடிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம வந்து நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம இருந்தாங்க, அது அங்கே கிட்ட போகக்கூடாது. இங்கே இப்போ அரசாங்கம் சாராயம் விற்கலன்னு வச்சுங்க, வேறு எந்த மூலமாவது சாராயம் விற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா மக்கள் வந்து குடிச்சு பழக்கப்படுத்திட்டாங்க, அதை மாற்றணும்னா கஷ்டம். அதை வந்து இந்த திராவிட கட்சிகள் தான் அந்த குடிக்கு பழக்கப்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்களே. இங்கே திராவிட கட்சிகள், நரேந்திர மோடி ஆள்ற குஜராத்லலாம் இல்லையா, இங்கே திராவிட கட்சிகள், அங்கே எந்த கட்சிகள்? திராவிட கட்சிகள் மேலே பழைய போட்டுக்கிட்டே வளர்ந்துலான்னு பார்க்குறாரு மோடி. ஐயா, மக்கள் தான் பார்த்து குடிக்கணும், உடல் நலத்தை பார்த்துக்கணும்னு சொல்கிறீங்க, அப்புறம் அரசாங்கம் எதுக்கு இருக்குது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தானே, மக்களால் தேர்ந்தெடுப்பட்ட. சிலர் விழிப்புணர்வு இல்லாமல் அறியாமையில் போய் அங்கே குடிச்சிடறாங்க. அதை அவங்கள தடுப்பதும் அல்லது விற்க விடாமல் செய்வதும் வந்து அரசோட கடமை. அதை செய்யாமல் விட்டதுனால தானே இந்த இழப்பு. அதாவது கள்ளச்சாராயம் விற்கிறவங்க கடுமையான தண்டனை கொடுத்து அது அவங்க மறுபடியும் காய்ச்சாத அளவுக்கு பண்ணணும். அதுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க.
ஆனால் மக்கள் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம உடம்பை நம்ம தாங்க பார்த்துக்கணும். அரசாங்கம் எவ்வளோ எண்ணத்தை தான் பார்க்க முடியும். ஏதோ சொல்லலாம் இப்படி போகாது அப்படி போகாதுன்னு கூட சொல்லலாம். நம்ம வீட்லேயே 2 குழந்தைங்க இருந்ததுன்னா ஒன்று இப்படி போகுது ஒன்று அப்படி போகுது, நம்ம ஒன்றுங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. அரசாங்கங்கள் அதுக்கு உண்டானதெல்லாம் நல்லது செய்யணும்னு தான் நினைப்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த காய்ச்சறவங்கள கடுமையான தண்டனை கொடுத்து அரசாங்கம் உள்ளே போட்டுடணும். அவங்களுக்கு ஒரு உண்மையாக கடுமையான தண்டனை கொடுத்தாங்கன்னா, சொல்லப்போனால் தூக்கு தண்டனையே கொடுக்கலாம். அப்போ தான் மற்றவங்க காட்டுறதுக்கு மனசு வராது, காய்ச்ச மாட்டான், பயப்படுவான். அந்த மாதிரி கடுமையான தண்டனை கொடுத்து அவங்கள கள்ளச்சாராயம் காய்ச்சாத அளவுக்கு அவங்க பண்ணணும். மக்கள் நம்ம என்ன பண்ணணும், எந்த பொருளை நம்ம சாப்பிட்ணும், எது நமக்கு நல்லது அப்படின்னு உணர்ந்து தான் செய்யணும். அதாவது ரூபா குறைஞ்சதுனால நம்ம வந்து கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. நமக்குன்னு ஒரு தன்மை இருக்கணும், மக்கள் உணரணும். இப்போ உங்கள் ஆட்சியில் கொலைகள் நிறைய நடக்குது. கூலிப்படை கொண்டுட்டாங்கன்றாங்க, அதுவும் தலைவராக இருக்கிறவங்களெல்லாம் கொள்கிறாங்க. இது வந்து நிர்வாக திறமையின்மை தானே? அது இல்லை. அதாவது அந்தந்த கூட்டத்துக்குள்ள கொலை பண்ணுறவனுக்கும் கொலை ஆனவனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைனால அங்கே நடக்குது. இதெல்லாம் காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் வரும். அது நான் நியாயப்படுத்தலை. ஆனால் இது வந்து அதுக்கு வந்து அரசாங்கம் மேலேயே குறை சொல்ல முடியாது. இல்லை, அதாவது இது மாதிரி நடக்க போகுதுன்ற தகவல் வந்தும் கூட காவல்துறை அலட்சியமாக இருந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அது சொல்ல தான் செய்வாங்க. எது வேணாலும் அப்படி காவல்துறை அவங்க வந்து ரகசியமாக பிளான் பண்ணி செய்கிறான்னா காவல்துறை ஒரு அரசாங்கம் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் பாதுகாக்கணுமே தவிர அது நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலை சார். நடந்துக்கிட்டே இருக்குன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் இப்போ குழந்தைங்க கூட நீச்சல் அடிக்க போகுதுங்க, 2-3 குழந்தைங்க உள்ளே போகுதுங்க, நீச்சல் தெரியாமல். குழந்தைங்களுக்கும் ஒரு பெரிய தலைவர்கள்லாம் அதுதான் அவங்களுக்கு, அதாவது போட்டி அதாவது வியாபாரத்தில் பிஸ்னஸில் போட்டி, இது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குது. அதை வந்து போலீஸ் கண்ட்ரோல் பண்ணணும் தான் அவங்க பண்ணுவாங்க. போலீஸ் வந்து எத்தனையோ இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு முடியும், அதான் செய்வாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் மிகவும் வலிமையாக இருந்த கம்யூனிஸ்ட்டுகள், பொது உடைமை கட்சிகள்லாம் இப்போது வலு இழந்து 2-3 இடங்கள் அப்படிலாம் வாங்கிக்கிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்களோட வளர்ச்சி ஏன் தடைப்பட்டு போனது? வளர்ச்சின்னா அது சரியான கொள்கை இல்லை. ஒரு வந்து இந்த நம்ம நாட்டில் தான், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநில கட்சிகளுடைய இது தான் இருக்குது. இது வந்து கம்யூனிஸ்ட் நாடு, அதான் சீனாவில், ரஷ்யாவிலலாம் அதெல்லாம் அங்கே வளரும். இதெல்லாம் வந்து ஒரு கட்சி வளர்த்துறாங்கன்னா, ஒரு சட்சியாக நிர்வாகத்தை செய்கிறாங்கன்னா, ஒரு கட்சி இருக்கணுன்றதுக்காக தான். அது வளருன்றது நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு உண்டான சூழ்நிலைலாம் இங்கே கிடையாது. இல்லை, இப்போ அதிகமான இடங்கள்லாம் பெற்றிருந்தாங்கல்ல, அதற்கு பிறகு ஏன் குறைஞ்சி போயிட்டு? முதல்ல ஆரம்பத்துலலாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அது மற்ற கட்சிகள், மாநில கட்சிகள் வளர்ந்துருக்கிறதுனால அந்த கட்சிகளுக்கு கொஞ்சம் இப்போ தொடக்க காலங்களெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டில் நிறைய தனி வேட்பாளர்கள் சுயேட்சைகள்லாம் வெற்றி பெற்று வந்தாங்க. அது குறைஞ்சி போச்சு. அதற்கான காரணம் என்ன நினைக்கிறேன்? அதுதான் கட்சி, அதான் சுயேட்சைகள்லாம் நீங்கள் நிற்கிறீங்கன்னு வச்சுங்க. நீங்கள் ஒரு கட்சி நீங்கள் சுயேட்சை நிற்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கோடிக்கணக்கான பணம் எங்கே இருக்கும்? கோடிக்கணக்கான பணம் இருக்கிறவங்க பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. இப்போ தனிநபர்கள் அந்தந்த பகுதிகளில் சிறப்பாக செயல்படலை அப்படின்றது ஒரு காரணமா, அல்லது கட்சிகள் சிறப்பாக செயல்படுதுன்ற காரணமா? கட்சிகள் தான். இந்த கட்சிகள் போட்டால் தான் ஓட்டு வரும், இவங்க தான் நின்று ஜெயிப்பாங்கன்ற ஒரு எண்ணம் மனசுக்கு பதியுது இல்லைங்களா? அதுதான். இப்போ 10 ஓட்டு வருது, அது அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களால இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்ற ஒரு உறுதியான எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கும். அதனால் யார் ஜெயிப்பாங்க, எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஓட்டு போடுவாங்க. இப்போ சில நாட்களாக சீமான் பேசிய ஆடியோ எல்லாம் வெளியிடுறாங்க. அவர் கட்சியை சேர்ந்தவங்களே பிசுறுன்றாரு, அவங்கள எடுத்துடணுன்றாரு. இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்கள எடுத்துட்டாருன்னா அவர் ஒரே ஆளாக இருந்துவாரா? அவர் ஒரே ஆளாக தலைவராக இருந்துக்கிட்டு, தொண்டனாக இருந்துக்கிட்டு, ஆட்சி அமைச்சு மந்திரி ஆகிடுவாரா? இதெல்லாம் பேசும்போது ஒரு சிந்தனையோடு பேசணும். யார் பேசினாலும் சரி தான். சிந்தனை இல்லாமல் ஏதோ வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தோம்னாக்க மக்கள் மத்தியில் அது பதியாது. எல்லாருமே, அதாவது அவர் ஒரு கட்சியில் இருக்கிற ஒருத்தர் மேலே அவர் குறை சொல்கிறான்னு வச்சுங்க, அவர் மேலே குறை இல்லாமல் இருக்கணும் இல்லையா? சீமான் மேலே நிறைய குறை இருக்குன்றீங்களா? அது அவங்க தான் தெரியும். இப்படி பேசுகிறதே குறை தான், தேவையில்லாத பேச்சு பேசுகிறதுக்கு குறை தான். ஒருத்தர் அனாவசியமாக பேசுகிறது அவங்களுடைய மென்டாலிட்டி தான்.
அந்த மாதிரி பேசக்கூடாது. எல்லாம் எப்படி நீங்கள் வாழ்கிற பகுதி வட மாவட்டங்கள், உங்களுடைய உறவினர்கள் நிறைய இருக்காங்க. அங்கே வந்து தலித் மக்களுக்கும் வன்னியர்களுக்குமான ஒரு மோதல் போக்கு இருந்து கொண்டே இருந்தது. அதெல்லாம் இப்போ சரியாகி எல்லாரும் மக்கள்லாம் நல்லா சமரசமாக இருக்காங்க. அதாவது ஓரளவுக்கு எல்லாருமே மக்கள்லாம் வந்து எது எது எப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ தலைவர்கள் தூண்டி விட்டால் கூட அவங்க அதுக்கு போக மாட்டாங்க. அப்படி சில விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யும் சார். எவ்வளோ தான் நம்ம என்ன இருந்தாலும் எல்லாரையுமே சுத்தம் படுத்திட முடியாது. காலம் இருக்கிற வரைக்கும் இது மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எதுவுமே நம்ம வந்து அதை கண்ட்ரோல் சொல்லிக்கலாம். இப்போ இங்கே ஒரு கொலை நடந்ததுன்னா அந்த நேரத்தில் போலீஸ்கார் போனார்னா கூட பார்த்துக்கிட்டே தான் போவார். ஆனால் அவருக்கு தகவல்கள் போன பிறகு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்கேயும் போன பிறகு தான் அவங்க வந்து விசாரிப்பாங்க. காலம் வந்து அந்த மாதிரிலாம் இருக்குது. அதான் வந்து நம்ம எப்படி வேணாலும் அதாவது இவங்க ஆட்சி செய்யும்போது அந்த ஆட்சி குறை சொல்லலாம், அவங்க ஆட்சி ஆகும்போது இந்த ஆட்சி குறை சொல்லலாம். அப்படி குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. குறை இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. இப்போ உங்கள் காலங்களில் நீங்கள் பல தேர்தல்களில் பார்த்துருப்பீங்க, பல முதலமைச்சர்களை பார்த்துருப்பீங்க. எந்த முதலமைச்சர் காலத்தில் தமிழகம் சிறப்பாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் தான். காமராஜர் வந்து ஏதோ பசிக்கு சாப்பாடு பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டு பிள்ளைங்க படிக்கணுன்றதுக்கு படிக்க வச்சார். தமிழ் வளர்ச்சிக்கு அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் தான் பாடுபட்டார். நான் ஒருத்தரை கேட்டால் 3 பேரை சொல்கிறீங்களே. அதான் அவருக்கு பிறகு இவர் நல்லா தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் இது நல்ல செயல் திட்டங்கள்லாம். கலைஞருக்கு பிறகு யாரும் அதை சரியாக பண்ணலை. அது மாதிரி தகுதியான ஆள் இல்லை. உங்கள் கட்சியின் தலைவர் முதலமைச்சர் அவரை கூட அப்படி சொல்கிறீங்களா? அவர் அப்படி சொல்லலை. அதாவது அவரால் முடிஞ்சாலும் எதை செஞ்சுக்கிட்டு வர்றார். நான் யார் இப்போ இன்னொன்று கூட அவருக்கு இல்லை, யார் என்னன்னாலும் பேசிட்டு போட்டோம், நம்ம செய்யறதை செய்வோம் அப்படின்ற அளவுக்கு ஏதோ அவரால் முடிஞ்ச திட்டங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். இப்போது நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு பண்ணலை. அதற்காக இவர் நிதி ஆயோக்குன்ற அந்த கூட்டத்தை தவிர்க்கிறார், வரமாட்டேன்றார். இது சரியா? அதாவது அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு நான் நிறைய நிவாரணம் கொடுத்துருக்குறேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே முதல்வர் இல்லைன்றாரு. அவர் நிதி வரலன்னாக்கா இங்கே செயல் திட்டங்கள்லாம் எப்படி செய்ய முடியும்? அவங்க அதுக்காக போகாமல் இருக்கிறத விட போய் நீங்கள் கொடுங்கன்னு கேட்கறது முறையா? போகிறாங்க, வேண்டாம் இருங்க. அவர் தான் போகலன்னா ஏதோ அவர் உடல்நிலை சரியில்லையோ எப்படியோ இருக்கிறாரு. அவரை வச்சு நம்ம மற்ற அவங்க கட்சி யாருமே அனுப்பலையா? யாராவது போய் கேட்டு, அது சரியான நடவடிக்கை. அது போய் யாராவது போய் கேட்கணும் தான் போகணும் தான். இப்போ பேருந்தில் இலவசமாக போகிறாங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் தாங்குமா? அதுக்குள்ளே மறந்துட மாட்டாங்களா மக்கள்? இல்லை நல்லா பேசுகிறாங்க. இப்போ மக்கள் வந்து என்ன பேசுகிறாங்க? அது வரைக்கும் தான் இப்போ வந்து ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அது கொடுத்துட்டு தானே இருப்பாங்க. அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் கொடுத்து தான் இருப்பாங்க. கட் பண்ணுறதில்லை. இப்போ கூட யாரோ ரூமர் விட்டுக்கிறாங்க, பஸ் டிக்கெட் பயண டிக்கெட்லாம் ஏறப்போகுதுன்ட்டு. அது ஏறுற மாதிரி எந்த திட்டங்களும் நாங்கள் இன்னும் போடலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி சில இதெல்லாம் இப்போ கிராமத்துக்குள்ளே போய் பாருங்கள். நான் ஒரு ட்ரிப்பு போனேன் எங்கள் ஊருக்கு. இப்போ இல்லை, என்னம்மா சாப்பிட்டீங்களா எப்படின்னா எப்படி இருக்கிறீங்க கேட்கும்போது, ஏதோ கவர்மெண்ட்டுக்காரன் 1000 ரூபா தராங்க, அதை வாங்கிக்கணும், ஏதோ சாப்பிட்றோம், கஞ்சி குடிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறதெல்லாம் நான் உண்மையாக கேட்டிருக்கேன். அது மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. அது மாதிரி எல்லாம் இருக்காங்க. 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம். எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களை பிச்சை எடுக்க விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. தொழில் ஏதாவது கொடுக்காம, தொழில் ஏதாவது உதவி செய்யாமல், நிதி உதவி கொடுத்து தொழில் தொடங்கலாம், அப்படி பண்ணாமல் நீங்கள் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் கொண்டு வந்து. அது இல்லை, அது வந்து தொழில் தொடங்குறதுக்கு தான் அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்களே. மகளிர் உதவி திட்டம் ஏதோ செஞ்சுன்னு தானே இருக்கிறாங்க. என்ன செஞ்சாலும் யார் இருந்தாலும் ஏதாவது இல்லாதவங்க இருந்துக்கிட்டு தான், வறுமைக்கோடு கீழே இருக்கிறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய நீங்கள் இங்கேருந்து ஒரு 150 அடி உயரத்துக்கு பில்டிங் கட்டினா கூட பிளாட்பாரத்தில் தூங்குறவங்க தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும். எல்லாமே நாடு வந்து எல்லாருக்குமே எல்லாமே செஞ்சிடும் அப்படின்றத நினைக்கவே முடியாது. அது தெய்வத்தாலே நினைக்க முடியாது. இப்போ விவசாயம் வந்து ரொம்ப முக்கியமானது.
அந்த விவசாயிகளை வந்து ஓரங்கட்டுற மாதிரியான செயல்பாடுகள்லாம் நிறைய நடக்குது. பரந்தூரில் வந்து ஒரு விமான நிலையத்தை தொடங்க போகிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள்லாம் வயல்வெளிகளை விட்டுட்டு வெளியில் போக வேண்டிய சூழல் ஏற்படுது. அதற்கு தமிழ்நாடு அரசும் துணை போகுது. துணை போகுதுன்னா அது தேவையான விஷயங்க. அந்த அந்த அவங்க எவ்வளோ நிலம் தராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நிலமும் கொடுத்து பணமும் கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அது வந்து அந்த பரந்தூர் விமான நிலையம் வந்ததுன்னா நாட்டினுடைய வளர்ச்சி தானே அது. இப்போ ஒரே இடத்துல இருக்க முடியுமா? இப்போ இருக்கிற விஷயம், இப்போ நம்ம ஏர்போர்ட் இருக்குது, அங்கே இப்போ எது என்னவாக இருந்தாலும் நம்ம இருந்த இடம், நம்மளை வாழ வைத்த அந்த பூமி, அதிலிருந்து விளைந்த அந்த உணவுப் பொருட்கள், இதையெல்லாம் மக்கள் நினச்சி பார்த்தா அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறது எவ்வளோ மனசு வராது தான். அதுக்காக நம்ம என்ன செவ்வாய்க்கு இருக்கிற இடக்கும் கட்ட முடியும்? வராது தான். அதாவது இப்போ எங்கே இப்போ சரி வேறு எங்கேயா திட்டுங்க. இப்போ எதிர்கட்சிங்க என்ன வேணும்னு சொல்லிவிடுவாங்க. வேறு அந்த விமான நிலையம் கண்டிப்பாக அமைச்சு தான் ஆகணும். எந்த இடத்துல அமைக்கிறது சொல்லுங்கள். இப்போ ஒன்றிய அரசு திட்டங்களை கொண்டு வந்தால் குறை சொல்கிறீங்க. ஆனால் நீங்களும் சேர்ந்து அதை பண்ணும்போது அது சரினாயிருமா? இல்லை, தேவைக்கு தானே பண்ணுறாங்க. இப்போ பரந்தூர் விமான நிலையம் இந்த இது விமான நிலையம் போதாதுன்றதுனால தான் அதை செய்கிறாங்க. இல்லை, இந்த இடம் வேணும்னு மக்கள் கேட்பாங்க தான். அதுக்கு அவங்க வந்து பணமும் தரேன் இடமும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை, பரந்தூர் இல்லைன்னா வேறு எங்கே அந்த எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்ணணும், வேறு எங்கேயாவது இடம் காட்டணும். அந்த அளவுக்கு இடம் எத்தனை ஏக்கரு அது மாதிரி காட்டணும். இருக்கிற இடத்த தான் கேட்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் கலந்துட்டு திராவிட ஆட்சி வந்து ராமனுடைய ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. ராமனுடைய ஆட்சி, ராமனுடைய ஆட்சின்னு சொல்கிறாரு. அயோத்தி ராமன். ஆமாம், அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அவர் ராமர் தானே. யார்? மோடி. அங்கே தான் அவர் ஆட்சி நடக்குதாமா. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தவரே சொல்கிறாரு. என்னன்ட்டு அதுதான் அவர் எதுக்கு சொல்கிறார்? கிண்டல் தான் சொல்கிறாரு, கிண்டலாக சொல்கிறாரு. அதாவது இப்போ பெரியார், அண்ணா, கலைஞர் இவர்கள் வரிசையில் இந்த ஆட்சி அந்த கொள்கைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறதா இல்லை தடுமாறுகிறதா? தடுமாற்றம் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திராவிட மாடல் ஆட்சின்றதே சொல்லி சிலதெல்லாம் நிரூபிச்சிருக்கிறாங்க. தடுமாற்றம் வந்து எதிர்கட்சிகளுக்கு தான் தடுமாற்றமாக இருக்கும். இப்போ ஒரு தமிழ் பேசுகிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அந்த ஆட்சியை பற்றி சொல்லும்போது கூட திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறாங்க. திராவிட அதான் திராவிட மாடல்ன்னும் போது திராவிடத்துடைய உரிய ஏன் அந்த மாடல் ஆங்கிலம் வருதுன்னு கேட்குறேன். மாடல் ஆமாம், ஆங்கிலத்தை வருது இல்லையா? அப்படிதான் வழக்கு அந்த வார்த்தை வழக்கில் வருது. அதனால மாடல்னு சொல்லிடுறாங்க. மாடல் அதை மாதிரின்னு சொல்லக்கூடாதா? மாதிரின்னு சொல்லலாம். ஏதோ சொல்லிட்டாரு. சரி, அடுத்த மாதிரி 2026 நீங்கள் இருக்கிற அந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்த கூட்டணி கட்சிகள் அப்படியே தொடருமா இல்லது மாறுமான்னு நினைக்கிறேன்? மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை, தொடரும். அண்ணன் திருமாவளவன் கூட முதல்வர் இப்போ நல்லா செயல்படுறாரு அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் சில விஷயங்கள் அவரை எதிர்த்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரு. அப்படிதான் நடந்துட்டு தான் இருக்கு. எப்படின்னா இப்போ ஆர்ப்பாட்டம் நடத்துது? அது பேர் என்ன, வேங்கை வயல் பிரச்சனை, அப்புறம் இன்னும் சில விஷயங்களுக்கெல்லாம் அவர் போராட்டம் நடத்துகிறார். சொல்லிட்டு தான் இருப்பாங்க, பார்ப்போம். அப்படி போனார்னா அவருக்கு தான் நஷ்டம். இப்போ அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சீமான் அவர்கள், விஜய் அவர்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் திமுக காணாமல் போயிடுமே? வாய்ப்பே இல்லை. அப்படி அவங்க ஒன்று சேர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை, திமுக காணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அடுத்த முறை ஆட்சி உங்களுக்கு தான். ஆமாம். இதற்கு 180லேருந்து நீங்கள் எழுதி வச்சுங்க, 180லேருந்து 200க்குள்ளே சீட்டு வரும். இது வரைக்கும் வராத அளவுக்கு கூட்டணி, திமுக மட்டும் சொல்ல, திமுக கூட்டணி. அடுத்த முறை நீங்கள் தான்றீங்க. ஆமாம். சிறப்பாக செயல்படுறீங்களா? சரி. இப்போ நீங்கள் சிறப்பாக செயல்படுற அளவுக்கு ஒன்றிய ஆட்சி உங்களுக்கு உதவி பண்ணலையே. அவங்க வந்து நிதியை ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு எப்பவும் ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டு தானே இருக்காங்க? முட்டுக்கட்டை போட்டு தான் இருப்பாங்க. அதையும் மீறி வெற்றி வருவது இல்லை. இப்போ வந்து
அப்பவும் பாராளுமன்றத்தில் ஜெயித்தாங்க, அப்புறம் சட்டமன்றத்தில் ஜெயித்தாங்க, கார்ப்பரேஷன் எலெக்ஷன்லையும் ஜெயித்தாங்க. இப்போவும் இந்த 40 சீட்டும் வந்தது. அடுத்த மாதிரி ஒன்று 2 ஏறினாலும் ஏறும். இப்போ பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைத்ததுலாம் சொல்கிறாங்க, பிரிச்சுட்டாங்க. அதே மாதிரி திமுகவையும் குறி வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. குறி வைப்பாங்க, ஆனால் சுட முடியாது. AK பார்ட்டி 7 சுடுவாங்களா? குறி வைப்பாங்க, எல்லாரும் குறி வைக்கலாம் எல்லாத்து மேலேயும், ஆனால் அவங்க ஷூட் பண்ண முடியாது. இப்போ அதாவது மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கிறாங்க, மிகவும் திறமையானவர். அவர் பிரதமராவதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாநிலத்தில் தான் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்தியா முழுமையாக இந்தியா முழுமையாக எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்தால் கூட அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு தகுதியெலாம் வராது. காங்கிரஸில் ஏதாவது வரலாம். நரேந்திர மோடி அவர்கள் அந்த தேர்தல் நேரங்களில் இஸ்லாமியர்களை எல்லாம் குறி வச்சு பேசிகிட்டே இருந்தார். யாருங்க? இஸ்லாமியர்களை நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் பேசிகிட்டு இருந்தார். அதை பற்றி உங்களுக்கு கருத்து? அது பற்றி ஒன்றும் தெரியல. அது வந்து ஒரு அரசியலுக்காகவா இல்லை ஓட்டு வாங்குறதுக்காகவா? அதுதான், அரசியலுக்கு ஓட்டு வாங்குறது தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் சீட்டே இல்லைனாலும் விலை கொடுத்து சீட்டு வாங்குறாருல்ல. இப்போ பாண்டிச்சேரியிலாம் அப்படி தானே வாங்கினார். எத்தனையோ மாநிலத்தில் அது மாதிரி வாங்கி தானே ஆட்சி அமைக்கிறாரு. அது மாதிரி திட்டங்கள் தான் இருக்கும். இப்போ தொடர்ந்து அவர் அதானிக்கு நிறைய திட்டங்களை, அரசு திட்டங்களை கொடுக்கறது, அரசு நிறுவனங்களை அவங்களுக்கு விற்கிறது, அந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருக்குது. அது சரி. அம்பானிக்கு அதானிக்கு தான் இப்போ பண்ணியிருக்கிறாரு. கடைநிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க ஊரில் கிராம மக்களுக்கெல்லாம் என்ன கவனிக்கிறாரு? அதானி அம்பானிக்கு இப்போ அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட பையன் கல்யாணமா பொண்ணு கல்யாணமா பையன் கல்யாணத்துக்கு கூட போயிட்டு வந்தார். அவங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதனால ஹெல்ப் பண்ணுறாரு. இல்லாதவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலையே. அப்போ ஒன்றிய அரசு வந்து இந்திய மக்களுக்காக எதுவும் செய்யலைன்னு சொல்கிறீங்களா? அவர் செய்கிறாரு, அவங்க யாருக்கு செய்யணுமோ அவருக்கு செய்கிறாரு. தமிழ்நாட்டை தான் வஞ்சிக்கிறாரு. இப்போ கடந்த தேர்தல் நேரங்களில் தமிழர் ஒரிசாவை ஆளலாமா அப்படின்ட்டு அமித்ஷாலாம் சொன்னார், உள்துறை அமைச்சர்லாம். அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எப்போ போனவர் அங்கே, இப்போ போனவரா? அவங்க பரம்பரை அங்கே இருக்குது. நம்ம அமெரிக்காவில் கூட நம்ம தமிழ்ச்சி ஒரு அம்மா உறுப்பினராக இருக்காங்க இங்கிலாந்தில். இப்போது வந்து தமிழில் அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் அமெரிக்கா சொல்கிறீங்க, இங்கிலாண்டை. அதுக்கு முன்னாடியே அமெரிக்காவில் ஒருத்தர் அம்மா இருந்தாங்க. அவங்கெல்லாம் இடம் பெயர்ந்து இங்கேருந்து போனவர், அங்கே இருக்கிறாரு, அங்கே பண்ணுறாரு. இங்கே இருந்தெல்லாம் எம்ஜிஆர்லாம் வந்து ஆட்சி பண்ணலையா? எம்ஜிஆர் நம்ம நாட்டு ஆளா? தமிழ் இங்கிலாந்து பிரதமர் சுனக் கூட இந்தியாவில் இருந்து போனவர்னு சொல்கிறாங்க. அவர்லாம் ஆட்சி செய்கிறார். அப்படிலாம் செய்யலாம்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் சொன்னது தவறுன்றீங்களா சரின்றீங்களா? யார் சொன்னது? அமித்ஷா சொன்னது தவறு தான். இப்போ நம்ம செல்வம்லாம் நம்ம தமிழ் ஆண்டு இருக்கிறோம், இப்போ சிங்களம் ஆண்டுறான். அது மாதிரி எல்லாம் இருக்க வேண்டியது தானே. அதெல்லாம் வளர்ச்சி தானே. அவங்க அங்கே போய் சேர்ந்து அங்கே இருக்கிறாங்க. திடீர்னு போயிட்டு இங்கேருந்து போயிட்டு அங்கே இருந்தார். அவங்க பாரம்பரியம் அங்கே இருக்குது. அரசியலில் மிகவும் சிறப்பான பெயரை பெற்ற குமரி அனந்தன் அவங்களுடைய மகள் தமிழிசை அந்த ஆந்திர பிரதேசத்தில் ஒரு நிகழ்ச்சியில் அவங்க கலந்துக்கிற போது அந்த அமித்ஷா வந்து ஒரு எச்சரிக்கிற மாதிரி பேசுகிறார். ஆமாம், அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது வந்து அப்படிலாம் சொந்த கட்சியாகலாம் அப்படி பேசக்கூடாது. ஏதோ அவர் என்ன பேசிட்டாரு. அந்த அம்மாவும் பாவம் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. அங்கேயாவது இருந்துருக்கலாம். ஆளுநராவது அது ஆளுநராக இவங்க விலகி வந்தாங்களா இல்லை அவங்க இவங்க இங்கே இங்கே நின்றுட்டு அவங்க நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் தோக்கடின்னு தானே வந்து நின்னாங்க இங்கே. இப்போ அதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னு இருக்கிறாங்க. அங்கேயே இருந்துருக்கலாம் கவர்னர் பதவியோட. பாரதிய ஜனதாவில் வாக்கு அந்த அரசியலில் நிற்காமலே சிலருக்கு வந்து அமைச்சர் போஸ்டிங்லாம் வந்துடுது. நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் அவங்களாம் அமைச்சர்கள் ஆயிடுறாங்க. ஆனால் மக்களை நேரில் சந்தித்து அவங்கள்ட்ட வாக்கு வாங்கிலாம் அவங்க வரல. அப்படி சிலர் இருக்கிறாங்க. ஆனால் இப்படி கஷ்டப்பட்டு வர்ற தமிழர்களுக்கு அங்கே வந்து ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்குது. அதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சியில்
அவங்களுடைய எண்ணங்கள் அது மாதிரி. இது தமிழர்களை நம்ம இப்போ எங்கே போனாலும் தமிழெல்லாம் பற்றி பேசுகிறாரு, அதை உயர்வாக பேசுகிறாரு. ஆனால் மனசுக்கு வாயில் பேசுகிறாரு, மனசுக்குள்ளே அந்த தமிழர்களுக்கு நல்லா செய்யணுன்ற உணர்வு அது இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலையும் ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க. ஆமாம், இந்த நிதிநிலை அறிக்கையில் அதையும் காணும். திருக்குறள் மறந்துட்டார். யார் மறந்தது? அவர் தான். இந்தியில் இருந்ததுன்னா பார்ப்பார், தமிழ் இருக்குதுல்ல. அது நிர்மலா சீதாராமன் இப்போ கடவுள் அவதாரமாக நான் இருக்கிறேன்னாரு. கடவுள் அவதாரமாக இருக்கிறது, கடவுளுன்றத வந்து யாருமே இல்லை, கடவுள் மாதிரி இருப்பாங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாரு எல்லாருமே. அந்த காலத்தில் ஒரு பெருந்தன்மையான இருக்கவங்கள கடவுள் மாதிரி அவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கடவுள்னு சொன்னது யாரும் கிடையாது. ஒரு மனிதனை கடவுள்னு சொல்லவே முடியாது. இவர் கடவுளாக இருக்கிறவர் பூசாரி கையில் போயிட்டு போட்டு வாங்கலாமா? பூசாரி கையில் போட்டு வாங்கலாமா? இவர் தான் பூசாரிக்கு போட்டு வைக்கணும். இவர் தான் வைக்கணும். அப்படி வச்சுருந்தாருன்னா நான் கூட அந்த கோயிலுக்கு போய் வாங்கியிருப்பேன். அந்த இது பண்ணல. இவர் தான் போய் பூசாரிகளை போட்டு வாங்குறாரு. அது வந்து பூசாரி வணக்கம் பண்ணி பொட்டு வச்சுக்கிறவர் எப்படி கடவுளாவார் சொல்லுங்க. அதை எதுக்கு அப்படி சொன்னார் அவர்? அவரை தான் கேட்கணும். கடவுள்னு மக்கள் நம்புவாங்கன்ட்டு பண்ணார். கடவுள் நம்ம சொன்னோம்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க. இப்போ ராமர் கோயில் கட்டினதுனால தானே ஓட்டு போட்டாங்க. இல்லை, அங்கேயே தோத்துட்டாங்களே. அந்த தொகுதியிலேயே தோற்று போயிட்டாங்களே. ஆமாம், கும்பாபிஷேகம் பில்டிங்கே எழுப்பல. பில்டிங்லேயே எழுப்பாமல் முழு வேலையும் முடிக்காமல் சாமியார்கள்லாம் கூப்பிட்டு கும்பாபிஷேகம் பண்ணார். அது காஞ்சி வரதாச்சாரியர் கூட சொன்னார், காஞ்சி சங்கராச்சாரியர் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதெல்லாம் கேட்கல. அவர் ஏதோ எலெக்ஷன் வருது அப்படின்றதுக்காக பண்ணி கொடுத்தாரு, அவ்வளோதான். அவருடைய இஷ்டத்துக்கு என்ன செய்யணுமோ செய்கிறாரு, அவ்வளோதான். இப்போ இந்திய ஒன்றியத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிற காலம் வருமா? வரும். எந்த காலத்தில் வரும்? வரும். அடுத்த எலெக்ஷனே வந்தாலும் வரும். இப்போ ராகுல் காந்தி எப்படி இருக்கிறாரு? அவருடைய தரம் என்னன்னு நினைக்கிறீங்க? தரம் உயர்ந்த தரம் தான், மக்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். தரத்தை பற்றி நான் ஒன்றும் குறை சொல்லலை, குறை சொல்கிற மாதிரி இல்லை. சஞ்சய் காந்தியாவது ஓரளவுக்கு ஒரு வித்தியாசமான ஆள். ஒரு கோபம் வரும், அம்மாவை கூட மிரட்டுவார் அவர். ஆனால் இவர் மேலெல்லாம் அப்படி ஒரு இது தெரியல. இப்போ நாடாளுமன்றத்தில் மிசா காலத்தை பற்றி இப்போ பேசுகிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. அது மோசமான காலம் அப்படிலாம் பேசுகிறாங்க. அதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? காரணம் என்ன? அதாவது அந்த அம்மா நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். இப்போ நரேந்திர மோடி நினைக்கலையா, ஆட்சி நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ்காரங்களே நம்ம மேலே ஏதாவது பழைய சொல்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம அதுக்காக ஏதாவது நம்ம அவங்களுக்கு இப்போ சொல்லணும். இப்போ நம்ம பிரம்மானந்த இவர் ஜெயபிரகாஷ் நாராயணனெல்லாம் கூட உள்ளே போட்டாங்க. மிசாவில் உள்ளே போட்டாங்க. நம்ம தலைவரை முதலே போட சொன்னாங்க. ஆனால் நம்ம தலைவர் கலைஞர் வந்து அவரை போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நடந்த காமராஜரை வந்து உள்ளே போட சொன்னார். ஆனால் தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு காங்கிரஸ் பேசிகிட்டே இருக்காங்க. எப்போ கொண்டு வர போகிறோம்? அதாவது காமராஜர் இறந்த உடனே வாழப்பாடி ஒன்று, குமரி ஆனந்தம் ஒன்று, நம்ம மூப்பனார் ஒன்று, இன்னொருத்தர் யார் கிருஷ்ணன் இருந்தார். ஆளுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. ஒரே தலைவராக இருந்து கட்சியை நடத்தியிருந்தாங்கன்னா ஏதாவது ஓரளவுக்கு இருந்திருக்கும். 4 கட்சி பிரிஞ்சு போச்சு. இப்போ அதிமுக பிரிஞ்சுக்கிற மாதிரி பிரிஞ்சு போச்சு. முக்கா காக்கா தேக்காக என்னென்னமோ பண்ணி குமரி ஆனந்தம் கூட என்ன காக்கா தேக்காக ஒரு கட்சி ஆரம்பித்தார். இது மாதிரி பிரிஞ்சு காமராஜ் தேசிய காங்கிரஸ் அது மாதிரி அதெல்லாம் பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்சு போன பிறகு எப்படி ஒன்று இருக்கும், 4 எருமை சேர்ந்துச்சுனாக்கா ஒரு சிங்கத்தை கூட அடிச்சிட்டோமோ அந்த காலத்தில். 4 எருமை தனித்தனியாக போச்சுன்னா சிங்கம். காங்கிரஸ் ஒற்றுமை இல்லாமல் இருக்குன்றீங்களா? ஆமாம், காங்கிரஸ் ஒற்றுமை இல்லாமல் இருக்கு. சரி, நன்றி. இதுவரைக்கும் உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சிக்கு தந்தமைக்காக எங்களது மனம் கனிந்த நன்றி. என்னை நீங்கள் அழைத்து இந்த அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு தமிழன் தொலைக்காட்சிக்கும் நெறியாளர்களுக்கும் இன்னும் மற்றுமுள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் என்னுடைய நன்றி தமிழால் நான் வணக்கம் பண்ணுகிறேன். நன்றி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.